அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய பதிவில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் பெண்கள் மஸ்ஜிதிற்கு சென்று எவ்வாறு தொழுதார்கள் என்று காண்போம். மஸ்ஜிதிற்கு தொழுகணும் அப்படின்னு பெண்களுக்கு இஸ்லாத்தில் விதிக்கவில்லை. ஆனாலும் மஸ்ஜிதில் நடைபெறும் கூட்டு தொழுகையில் பெண்களுக்கு எப்போதுமே பங்கு உண்டு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்படி பெண்கள் எல்லாம் மஸ்ஜிதிற்கு ஜமாத்தா கூட்டு தொழுகையில் சேர்ந்து தொழுது வந்தாங்க. உம்முல் மொமினின் அல்லாஹுவின் நம்பிக்கை கொண்டவர்களின் அன்னையான ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகை வைப்பாங்களாம். அதில் அவர்களுடன் மொமினான பெண்களும் தங்களுடைய போர்வைகளை போர்த்தி மூடியவர்களாக வந்து கலந்து கொள்வார்கள். பின்னர் தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவார்கள். அவர்களை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஃபதஹுல் பாரி ஹதீஸ். இந்த ஹதீஸ் வழியா அக்காலத்து பெண்கள் ஃபஜர் தொழுகைக்கு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஃபஜர் தொழுகைக்காக இஸ்லாமிய பெண்மணிகள் தங்களது துணியை நன்கு மறைத்து கொண்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுவார்கள். காலை தொழுகை முடிந்த பின் அவர்கள் தங்கள் இல்லத்திற்கு திரும்புவார்கள். அதிகாலை நேரமாக இருப்பதால் அவர்களை எவரும் அறிந்து கொள்ள முடியாது. சஹீஹுல் புகாரி. இன்னொரு ஆழமான ஹதீஸ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்கிறப்ப ஏதாவது ஒரு குழந்தை அழுவதை கேட்டாங்கன்னா அல்லாஹுவின் தூதர் தங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்களாம். இதோ அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்போம். நான் தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது அதை நீட்டி தொழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் குழந்தை அழுவதை கேட்பதால் அதன் அழுகையால் தாய்க்கு ஏற்படும் துடிப்பை அறிந்து நான் என் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். சஹீஹுல் புகாரி. இன்னும் சஹீஹுல் முஸ்லிம். அல்லாஹுவின் தூதர் ஒரு பெண்ணின் இயல்பான விஷயங்களை கூட அறிந்து கொண்டுள்ளார்கள். இன்னும் ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்ற மஸ்ஜிதிற்கு வர வேண்டும் என்ற அவசியத்தை பெண்களுக்கு அல்லாஹு தஆலா ஆக்காமல் இருப்பது அல்லாஹுவின் அளப்பரிய அருளாகும். அல்லாஹு அப்படி கட்டளையிட்டிருப்பின் அது பெண்களுக்கு மிக சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கும். அவர்களுக்கு அவ்வாறு கட்டளையிட்டிருந்தால் அந்த சட்டத்தை சரிவர நிறைவேற்றுவதில் தவறு செய்து விடுவார்கள். ஆம், பெண்களுக்குரிய வீட்டு வேலைகள், கணவரை கவனிப்பது, பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்றுவது ஆகிய பொறுப்புகள் 5 நேரமும் வீட்டை விட்டு வெளியேற அவர்களுக்கு அவகாசம் அளிக்காமல் இருக்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு பெண் வீட்டில் தொழுவது அவள் மஸ்ஜிதில் தொழுவதை விட சிறப்பானதென்றும் மார்க்கம் கூறுகிறது. அதே சமயம் பெண்ணிற்கு அனுமதியும் உண்டு. அவள் விரும்பினால் மஸ்ஜிதிற்கு செல்லலாம். இன்னும் விரும்பினால் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். ஒரு பெண் மஸ்ஜிதிற்கு செல்ல தன் கணவரிடம் அனுமதி கேட்டால் அவளை தடுக்க கணவருக்கு அதிகாரம் இல்லை. இவர் அனுமதித்தே ஆக வேண்டும். இன்னும் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், உங்களில் ஒருவரிடம் அவருடைய பெண் மஸ்ஜிதிற்கு செல்ல அனுமதி கேட்டால் அவளை அவர்கள் தடுக்க வேண்டாம். சஹீஹுல் புகாரி. இதோ இதற்கு மிகப்பெரிய உதாரணம். அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் கூறினார்கள், உமர் அலி அவர்களுக்கு ஒரு மனைவி சுபூஹ் மற்றும் இஷா தொழுகையில் கலந்து கொள்வதற்காக மஸ்ஜிதிற்கு வருவார்கள். அவர்களிடம் உமர் அவர்களுக்கு நீர் மஸ்ஜிதிற்கு செல்வது பிடிக்கவில்லை. ஏன் நீர் மஸ்ஜிதிற்கு வருகிறீர் என்று கேட்டபோது அதற்கு அப்பெண்மணி ஏன் அவர் என்னை தடுப்பதில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹுவின் அடிமைகளான பெண்களை அல்லாஹுவின் மஸ்ஜிதுகளை விட்டு தடுக்காதீர்கள் என்ற நபிமொழிதான் அவர் உண்மை தடுப்பதிலிருந்து நிறுத்தி வைத்திருக்கின்றது என்று கூறப்பட்டது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி. அக்காலத்தில் பெண்கள் ஜுமா தொழுகைக்கு வந்தனர், சூரிய கிரகண தொழுகைக்கு வந்தனர், இரு ஈதுகளில் நடைபெறும் தொழுகைக்கு வந்தனர். உம்மு ஹிஷாம் பின்ட் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா என்னும் பெண்மணி கூறுகிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிம்பரில் காஃபா சூராவை ஓதுவார்கள். நான் அவர்களின் நாவிலிருந்து ஓத கேட்டுதான் அந்த சூராவை மனனம் செய்தேன். ஆதாரம் சஹீஹுல் முஸ்லிம். இன்னும் சிறப்பானது, தொழுகை முடிந்த பின் பெண்கள் முதலாவதாக வெளியேற செல்ல ஆண்கள் அவகாசம் அளிக்க வேண்டும் என்ற முறையையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது. பெண்கள் இமாமுக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்த வேண்டுமென இருப்பின் ஒரு கையை மற்றொரு கையின் மீது அடித்து, அதாவது கைத்தட்டி உணர்த்த வேண்டும் என்றும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். இதுவும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் பெண்களுக்கு கொடுத்திருந்த முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹுவின் தூதர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் பெண்கள் மஸ்ஜிதிற்கு வருகின்ற வழக்கம் தொடர்ந்தது. இன்னும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கவும் செய்தது.
இன்னும் பெண்கள் மஸ்ஜிதிற்கு செல்கின்ற போது நறுமணம் பூசக்கூடாதென்று எச்சரிக்கின்ற பல நபிமொழிகளும் வந்துள்ளது. பெண்களே, நீங்கள் மஸ்ஜிதிற்கு வருவதாக இருப்பின் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டாம். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம். கண்ணியத்திற்குரிய பெண்மணிகளே, இந்த எல்லா ஹதீஸ்களின் மூலம் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் எவ்வாறு மஸ்ஜிதிற்கு சென்று தொழுதார்கள், அவரது தொழுகையின் முறைகள், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தையும் பற்றி தெளிவாக உணர்ந்து கொண்டோம். இன்னும் யாராவது உங்களிடம் வந்து, ஏன் நீர் மஸ்ஜிதிற்கு தொழ வருகிறீர் என்று கேட்டால், இன்ஷா அல்லாஹ் உங்களால் அவர்களுக்கு பதில் கூற முடியும் என்று நினைக்கிறேன். இன்னும் அல்லாஹு தஆலா பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கும் பெண்களுக்கு அல்லாஹு தஆலா மஸ்ஜிதிற்கு சென்று தொழும் வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் அளிப்பானாக. சுப்ஹானல்லாஹ். என்னோடு இணைந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.